ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜி ரிவீல்ஸ். இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இன்னைக்கு பாட்காஸ்ட்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மெட்டமார்ஃபோசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாசிக்கான புக்கை பற்றின விஷயங்களை பேச போகிறோம். தனியாக நான் மட்டும் பேச போகிறது இல்லை. ஸோ என்னோட ஒய்ஃப்க்கு இதெல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த புக்கை மொத்தமாக படித்து முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த புக்கை படிச்சிருக்கீங்க இல்லை இந்த புக்கை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த பிளாட்ஃபார்மில் கேட்டுட்டு இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய் கீர்த்து. ஹாய். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கோட பேர் அண்ட் இந்த புக்கோட அந்த சினாப்சிஸ், இந்த புக்கு எதுக்காக படிக்கணும், ஸோ இந்த புக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். புக்கு பேர் மெட்டமார்ஃபோசிஸ். ஃப்ரான்ஸ் காஃப்கான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இது ஒரு கிளாசிக்கான புக்கு. லைக் 1915 எழுதின புக்கு. இன்னுமே நிறைய பேர் ரீட் பண்ணி ரிலேட் பண்ணி ஒரு ஐகானிக் புக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதுதான் லைக் ட்ரிகர்ட் மீ டு ரீட் திஸ் புக். புக்கோட ஸ்டார்டிங் வேர்சஸே எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் காலையில் எந்திரிக்கும் போது அவன் ஒரு பூச்சியா மாறி இருக்கான். அவன் லைஃப்ல இனி எப்படி ஆக போகுது அப்படின்றதுதான் இந்த கதையோட ஒன்லைன். அது படிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹுக்கடப் ஆயிடுச்சு, என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு. கதையோட அந்த ஹீரோ கிரெகோர் சாம்சா, கரெக்டா? எஸ். அவர் டக்குனு இன்செக்டாக மாறினாரு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் படித்தோடனே இதுதான் தூண்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க. பட்டு இது தூண்டினது எப்படின்னா, இவர் எதனால் மாறி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த புக்கை படிச்சிங்களா, இல்லை ஏதாவது ரீசன் இருக்கா? அது படிச்சப்பே ஒரு மாதிரி ஃபேண்டஸியா இருந்தது. எப்பறம் ஒருத்தன் எந்திரிக்கும் போது பூச்சியா மாற முடியும்? ஹியூமன்லி இம்பாசிபிள் தானே. இப்போ ஏன் அது அப்படி நடந்திருக்கும்? ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அதை பற்றி ஏதோ சொல்லியிருப்பாங்க. எதனால நான் எப்படி நினச்சேன்னா, லைக் ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போயிடுவாங்க, டிவைனாக கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பாவம் பண்ணியிருப்பான், அதனால இப்படி பூச்சியை மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு இதில் தான் போனேன். பட் கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான புக் தான். இந்த கதைக்கு ஒரு தீம் இருக்கும்ல, அந்த தீம் என்ன? எதுக்காக இந்த புக்கு? ஒரு மேஜிக்கல் ரியலிசம் தான், ஃபேண்டசி தான். இப்படி ஃபிக்ஷனல் ஸ்டோரி. பட் இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃப்ரான்ஸ் காஃப்காவோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற மாதிரி நான் படித்தப்போ, அவரை பற்றி படித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, அவருக்கும் அவர் ஃபாதருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த புக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவர் பகலில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நைட் டைமில் தான் அவர் ஒரு ரைட்டராக இருந்தார். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்னாலையும் இவர் இந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த புக்கை பற்றின உங்களோட கருத்து என்ன? அதாவது இந்த கேரக்டரோட ஸ்டார்ட்டுக்கும் அந்த கேரக்டரோட முடிவுக்கும், ஸோ இதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? இந்த புக்கில் அட்லீஸ்ட் கதையை உடைக்காமல் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம அது புக்கை அப்படியே படிச்சுக்காம அது ஒரு இன்டெப்த்தாக யோசிச்சோன்னா, லைக் அது எனக்கே புரியல. ஆக்சுவலாக ரீட் பண்ணப்போ எனக்கு புரியல. எனக்கு இது என்ன தாண்டா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது முடியும் போது. அதனால தான் நான் திருப்பி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். நான் நிறையா படித்தப்போ எனக்கு தெரிஞ்சது, லைக் இவர் இது நுவான்சஸாக சொல்லியிருக்காரு. இது நம்ம சட்டிலாக அவர் ஒரு லைனுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது. ஒரு மாதிரி மாடர்ன் லைஃப்பில் நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளேயும் ஒரு பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ்குள்ளேயும் ஒரு சொசைட்டல் டிமாண்ட்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு எப்படி ஒரு ஹியூமனை எப்படி அது மாற்றுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்தது. அதுவும் இல்லாமல் சில டைம் அப்படி ஓடி இல்லை, நம்ம மைண்டுக்கும் பாடிக்குமான ஒரு டிஸ்கனெக்ட் வந்துடும். நம்ம மைண்ட் ஒன்று யோசிக்கும், பாடி ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயமும் தெரிஞ்சது. அப்புறம் ஃபேமிலிக்குள்ள ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது என்னென்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த புக்கு படிக்கிறதுனால என்னால் அப்படி கூட சேர்ந்து இப்படி நிறைய விஷயங்கள் பேச முடியல. வேற ஒரு புக்கு 2 பேர் சேர்ந்து படித்து கூட இது மாதிரி பேசலாம். லாஸ்ட்டாக இந்த புக் படித்து முடிஞ்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் இருந்துச்சா, இல்லை டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சா? இல்லை, எனக்கு புக்கு மட்டும் படித்தப்போ எனக்கு என்னடா ஷார்ட் புக்கு தான். ஒரு மாதிரி 70 pages அந்த மாதிரி தான் இருக்குது. படித்தப்போ நம்ம 70 pagesனாலும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணேன்னு சொல்லல. அப்போ தான் லைக் புரிஞ்சுது. ஏன்னா இது கிளாசிக் புக்னால, மேபி ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்னால படித்ததும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்க முடியும். நம்மளாம் சும்மா ரீடர்ஸ் தானே. இப்போது அதை ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு புரிஞ்சப்போ எனக்கு நல்ல
என்ன சொல்கிறது, கிளாசிக் புக்குன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போ நல்ல புக் தான், படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். எஸ் காய்ஸ், இந்த புக்கை பற்றின கருத்துக்கள் எங்களிடமிருந்து இவ்வளோ தான். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் மீண்டும் ஒரு புக் இல்லை மூவிஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இனிமேல் மேக்ஸிமம் 2 பேர் சேர்ந்தால் பேசணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் அஜி அண்ட் கீது சைனிங் ஆஃப். ஹேவ் a good second of the best happen. முடிஞ்சால் அந்த புக்கை படித்து பாருங்கள். இல்லை படிச்சிட்டிங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு ஏதாச்சும் புக்கு நீங்கள் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.